வாக்குப்பெட்டியில் முதலில் அபிநயா பெயர் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறியதால் வந்துள்ள நன்மைகள் என்ன? தேர்தல் ஆணையம் வெளியிட்ட முதல் லிஸ்ட்டை பார்த்து தம்பிகள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. இது குறித்து தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் காண இருக்கோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். வேட்பாளராக பார்த்திங்கன்னா அபிநயா அவர்கள் இருக்காங்கங்கிறதும் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தான். நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டு முதல் மேடையில் பேசியிருந்தார். இந்த நிகழ்வு அனைத்து ஊடகங்களுமே பதிவு பண்ண ஆரம்பித்தது. இதுக்கு முக்கியமான காரணம், நாம் தமிழர் கட்சி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்காங்க. அந்த சம்பவத்தால் தான் ஊடகங்கள் அனைவருமே அனைத்து காணொலியும் பதிவு பண்ணுற அந்த வேலையில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அதில் இன்னும் கூடுதலான மகிழ்வான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, முகவர்களுடைய மாதிரி கையொப்பம் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான அந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் முதல் இடத்துல திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக நிற்கக்கூடிய அன்னியூர் சிவா இருக்கார் இல்லையா, அவருடைய பெயரும் அதற்கு அடுத்து நாம் தமிழர் கட்சி அபிநயா அவர்களுடைய பெயரும் இருக்கிறது. ஏன்னா இவர்கள் இருவரும் தான் பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கும்போது அவர்களுடைய அந்த வாக்கு சதவீதத்தை கொண்டு வருவாங்க. அதில் பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோஷியலிஸ்ட் கட்சி, அப்புறம் அம்பேத்கர் கட்சின்னு சொல்லிட்டு பல கட்சிகளும் இருக்கிறது. அதன் பிறகு சுயேட்சை வேட்பாளர்களும் இருக்காங்க. ஆனால் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நாம் தமிழர் கட்சியை இதுவரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் பார்க்க முடியாமல் பல பெட்டிகள் கடந்து நம்ம எங்கெங்கேயோ இருக்கும். ஆனால் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி இப்படி இரண்டாவது இடத்துல ரொம்ப இலகுவாக மக்களுக்கு தெரியப்படுத்துகிற அளவுக்கு ஒரு இடத்துல நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி அனைவருமே களத்தில் இறங்கி எப்படியாவது அபிநயா அவர்களை வெற்றி பெற வச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க. குறிப்பாக இன்றைய தினத்தில் இருந்தும் நேற்றைய தினத்தில் இருந்தும் ஜெகதீச பாண்டியன், களஞ்சியம் அவர்கள், வித்யா வீரப்பன் அவர்கள், மரியா ஜெனிஃபர் அவர்கள், அப்புறம் இன்னும் பலரும் பார்த்திங்கன்னா நட்சத்திர வேட்பாளர்களாக தெரிய சாட்டை துரைமுருகன், இடும்புவனம் கார்த்திக், அப்புறம் காளியம்மாள் அவர்கள் இன்றைய தினம் வந்திருக்காங்க. எல்லாருமே இறங்கி ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு மிகப்பெரிய வாக்கு இந்த முறை உருவாக போவதனால மாற்று கருத்து கிடையாது. வெற்றியும் பெற வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, அதிமுக தேமுதிக போட்டியிடலாம், ஆனால் அவர்களது வாக்கு நமக்கு அவர்களுடைய ஆதரவு தேவைன்னு அண்ணன் அவர்கள் வெளிப்படையாக நேற்றைய தினம் மேடையில் பதிவு செய்திருந்தார். அதனால் நிச்சயமாக இந்த முறை நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செய்ய போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது.